புதையல் தோண்டியதாக கூறப்படும் சம்பவத்தின் சந்தேகத்தின் பேரில் விகாரகம சிவில் பாதுகாப்பு குழுவின் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொலனறுவ மெதிரகிரிய பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொலனறுவை மெதிரகிரிய பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று மாலை புதையல் தோண்டப்பட்டிருந்தது. சந்தேக நபர்கள் குறித்த வீட்டினுள் சுமார் 9 அடி ஆழத்தில் குழியொன்றை தோண்டியிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விகாரகம சிவில் பாதுகாப்பு குழு தலைவரின் வீடு இவ்வாறு தோண்டப்பட்டிருந்ததுடன் அதன் பொது தலைவர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மூவர் தேசின்புர மற்றும் பலபேத்தன பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். கடந்த சில காலங்களில் சில சந்தர்ப்பங்களில் நாடளாவிய ரீதியில் பல்வேறு இடங்களிலும் இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. தேசிய அருங்காட்சியகத்தில் உள்ள பொருட்கள் கொள்ளை. புத்தல கல்டெம் மாண்டிய புரதான விகாரையின் தூபி சேதப்படுத்தப்பட்டிருந்தது. அம்பாறை திருக்கோவில் முட்டையகல மகாவிகாரையின் தூபி தோண்டப்பட்டிருந்தது. ஊவா பரணகம விகாரையின் தூபி சேதமாக்கப்பட்டமை. களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் உள்ள சில கோவில்களுக்கு புதையல் கொள்ளையர்களால் சேதம். கொல்லாவ ஹேராத் ஹெல்மில்லேவ ராஜமஹா விகாரையின் பிரதான சந்திரவட்டக்கல் சேதப்படுத்தப்பட்டிருந்தது. இவை ஒரு சில சம்பவங்களே. தொல்பொருட்களின் பாதுகாப்பு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிந்து கொள்ள விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அந்த முயற்சி பலன் அளிக்கவில்லை. இருப்பினும் அண்மையில் தேசிய தொல்பொருள் மாநாட்டில் கலந்து கொண்ட விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் இவ்வாறானதொரு கருத்தை வெளியிட்டிருந்தார். சுமார் 2,75,000 இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள் உள்ளன. அதனால் தொல்பொருள் திணைக்களத்திற்கு இந்த நடவடிக்கையை முழுமையாக பாதுகாப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. புதியல் கொள்ளைக்காரர்களிடமிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பது என்பது 100% பலனை தருமா என்பது பிரச்சனையே. பொருளாதார வலுவின்மையினாலேயே 2,75,000 இடங்களையும் பாதுகாப்பது தொல்பொருள் திணைக்களத்திற்கு பிரச்சனைக்குரிய நிலையே. දෙලක්ෂ 75,000ක් පමණ පුරා වස්තුන් රැකීමට ආර්ථික ශක්තියක් නොමැති. அமைச்சர் இவ்வாறு கூறிய போதிலும் நாட்டின் தொல்பொருள் இடங்கள் மற்றும் பொருட்களை எதிர்கால சந்ததியினருக்கு பெற்றுக் கொடுப்பது எவ்வாறு என்பது கேள்விக்குரியே. நாட்டின் தொல்பொருள் பெருமதி வாய்ந்த பொருட்கள் வெளிநாடுகளில் விற்பனை செய்யப்படும் போது இனபேதங்களை மறந்து நமது உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியதல்லவா? சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. தோல்வி என்ற நோயை குணப்படுத்த தன்னம்பிக்கையும் கடின உழைப்புமே சிறந்த மருந்து. அது உங்களை வெற்றி பெற்ற மனிதராக மாற்றும். அப்துல் கலாம், இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி. கரீபியன் தீவுகளில் நடைபெறும் முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் கிண்ணத்துக்கான இறுதிப் போட்டியில் இந்திய மற்றும் இலங்கை அணிகள் நாளை பல பரீட்சை நடத்த உள்ளன. இந்தியாவுக்கு எதிரான நேற்றைய போட்டியில் இலங்கை தோல்வியடைந்த போதிலும் நிகர ஓட்ட வேகத்தின் அடிப்படையில் இறுதிப் போட்டியில் விளையாடும் வாய்ப்பு இலங்கைக்கு கிட்டியது.
லீக் சுற்றில் தமது கடைசி போட்டியில் இலங்கை மற்றும் இந்திய அணிகள் நேற்று மோதின. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என்பதால் இதன் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்திருந்தது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 29 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 119 ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஆட்டம் மழையால் தடைப்பட்டது. இதனை அடுத்து டக்வர்த் லூயிஸ் விதிமுறைப்படி இலங்கை அணியின் வெற்றி இலக்கு 26 ஓவர்களில் 178 ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த இலக்கை நோக்கி பதிலெடுத்தாடிய இலங்கை அணி 24.4 ஓவர்களில் 96 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. இந்தியா 81 ஓட்டங்களால் வெற்றி பெற்றதால் போனஸ் அடங்கலாக 5 புள்ளிகள் கிடைக்க இறுதிப் போட்டியில் விளையாட முதல் அணியாக தகுதி பெற்றது. அடுத்ததாக இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் தலா 9 புள்ளிகளுடன் சமநிலை வகித்தன. இதன் பிரகாரம் நிகர ஓட்ட வேகம் கணிக்கப்பட அதில் முன்னிலை பெற்ற இலங்கை இறுதிப் போட்டிக்கு முன்னேற மேற்கிந்திய தீவுகள் அணி தொடரில் நீடிக்கும் வாய்ப்பை இழந்தது. இறுதிப் போட்டி டிரினிடாட் குயின்ஸ் பார்க் ஓவல் மைதானத்தில் நாளை நடைபெற உள்ளதோடு இதில் இந்திய அணி தலைவர் மகேந்திர சிங் தோனி விளையாடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரதான அனுசரணை. துணிச்சலான ஸ்டைலுக்கு வலுவான பிடிப்பு. பிளாக் நைட் உங்கள் வெற்றிக்கு வழி. உள்நாட்டு செய்தி ஒன்று. தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றுக்கு தயாராகி வருகிறது. தேசிய கொள்கையின் பிரகாரம் பஸ் கட்டணத்தில் திருத்தம் அவசியம் என அந்த சங்கம் கூறுகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.